ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஎம்ஆர் ஆரி ஒர்க்கு சேனலில் நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிராண்டான டிசைன் தான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கவே ஃபுல் ப்ளவுஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த டிசைனு. ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரியும். தயவுசெய்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ லைக்கும் வந்து பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணால் தானே எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த லைக் போடுறது பார்த்தா தான். ஸோ அதனால் ப்ளீஸ் நீங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போடுறது பார்த்தா வந்து உங்களுக்கு பிடிக்கல நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன், ஒரு 2 லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 3mm பீடில் வந்து 3mm பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3mm பீடில் வந்து ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 3 வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோஸ் வந்து வியூஸே போகல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எதனாலும் தெரியல, உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, இது தோல்வின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் ஒரு 3 சேனல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு எதுவுமே ரீச் ஆகவே இல்லை. ஸோ அதனால் எனக்கும் இது வந்து பெருசாக கஷ்டம் கொடுக்கல. ஏன்னா க்ரியேட்டிவ் ஜோன் ஸ்டார்ட் பண்ணேன், கலைஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கலைஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. நான் 4000 சப்ஸ்கிரைபரோடு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது, வியூஸும் போகல அது. ஸோ என்ன காரணம்னு தெரியல. ஸோ இதுவும் வந்து எனக்கு சரியாக வியூஸ் போக மாட்டுது. ஸோ எனக்கு வந்து பெருசாக சப்போர்ட் வந்து இல்லை. நான் அதனால் ஃபீல் பண்ணலை. பட் ஓகே, நம்மளோட முயற்சி வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு வரேன். ஸோ எனக்கு கடவுள் எந்த வழி விடுறானோ ஸோ அதை வச்சு நான் பார்த்துட்டு போகலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3mm பீட் லைனும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுகர் பீட் லைன் ஒரு 3 லைன்ஸ் அந்தமாரி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நமக்கு வந்து ஒரே தோல்வி தான் அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, நமக்கு அந்தமாரி தான் இருக்கணும்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தான். பட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி போகும், இதையும் தாண்டி போகுன்ற மாதிரி இதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் சேனலுக்கு வந்து நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி நான் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸ்டோன்ஸை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் நல்லா காஞ்ச உடனே அதுக்கப்புறம் சுற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பீடு கொடுங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் நம்ம அப்படியே ஸ்டோன்ஸ் காயாமே இருக்கும்போதே நம்ம சுகர் பீடு கொடுத்தோம்னா அது வந்து எடுத்துக்கிட்டு வரும். அதனால் நீங்கள் வந்து சுகர் பீடை வந்து கொடுக்கும்போது ஸ்டோன்ஸ் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதே சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பீட்ஸ் லைன் கொடுக்கும்போது 2 பீட்ஸை மட்டும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிக்னர்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 கொடுத்துறீங்க. அது ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வந்து எடுக்கும்போது என்ன ஆகிடும்னா அந்த பீட்ஸ் வந்து லூஸ் கொடுத்து தொங்கிடும். ஸோ அதனால் 2 பீட்ஸை பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பீட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே 3mm பீடை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கலைஸ் ஆரி ஒர்க்கு சேனல் வந்து நல்ல ஒரு ப்ரைடல் டிசைன் வந்து போட்டு இருக்கிறேன், நேற்று போட்டேன். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் பாருங்கள். ஒரு நல்ல ப்ரைடல் பேக் நெக் வச்சு பேக் ஹுக்கு வச்சு
ஸோ அது நெக்கும் ஸ்லீவும் சேர்ந்த மாதிரி டிசைன் அது சேர்த்து போட்டுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்றங்க கடைசியோட போயிட்டு பாருங்கள் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்டர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு க்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 3 ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குறோம். அதனால் நான் வந்து 3 டைப்ஸ் வர மாதிரி க்ளூ கொடுத்துக்கிறேன். அதில் ஒரு பிங்க் கலரில் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா க்ளூ கொடுக்கும்போது கொஞ்சம் நிறையவே கொடுத்துங்க. லைட்டாக கொடுத்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா கொடுத்துட்டிங்கன்னா ப்ளவுஸில் அதை ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்குது, கரோஷன் இருக்குது. ஸோ அதை ப்ரஷ் வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்கன்னா அதோடலாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த சாக் வந்து வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா அந்தமாரி துணி வச்சு பண்ணுங்கள். ப்ரஷ்ஷு வச்சு பண்ணாமல் நல்லா ஒரு வேஸ்ட் துணி வச்சு அதில் டிப் பண்ணி அங்கங்கே தொடச்சிங்கன்னா டிசைன்ஸ்க்கும் ஒன்றாகாமல் உங்களோட கிளாத் சாஃப்டான கிளாத்தில் வச்சு நீங்கள் அதோட ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ்க்கு சென்டரில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டோன்ஸ்க்கு 2 பக்கமும் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பக்கம் பாருங்க ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு யாருக்கோ வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை காட்டலாம். தாராளமாக இதை காட்டி நீங்கள் வந்து டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஸ்டோன்ஸ் நமக்கு வந்து கொடுத்தோம், அது வந்து காஞ்சிச்சு. நல்லா அது க்ளூ கொடுத்தது காஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம அதுக்கு சுற்றி சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து நாட் போடணும், அப்படியே கண்டினியூஸ் கொடுக்குறதெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக வந்து கொடுத்துக்குங்க.
ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கேப்பில் வந்து அதே 3mm பீடை வச்சு கொஞ்சம் ஒரு சுகர் பீடை கொடுத்து இப்போ லாக் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபினிஷ் பண்ண உடனே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.